சித்திரக்கூட பர்வதத்தில் தங்கியிருக்கையில் ஒரு நாள் நதிக்கரைக்கு சென்றுவிட்டு திரும்பும்போது பாதத்தில் முள்குத்தி அழுததையும், தாங்கள் காட்டு வாழ்க்கை சிரமம் மிகுந்ததென்றும் அன்னையை ஊருக்கு அனுப்பிவிடுவதாக கூறியதையும், பின்னர் பரதன் வந்திருந்த போது அந்த சம்பவத்தை ஜாடையாக நினைவுபடுத்தி ஊருக்கு போகிறாயா என கேட்டதையும் கூறினார்கள். பரதன் புறப்படும் வரை அன்னை நிம்மதியின்றி தவித்து விட்டார்களாம். இந்த சம்பவத்தை தங்களுக்கு நினைவுபடுத்துமாறு தெரிவித்தார்கள். மற்றொரு சம்பவமும் என்னிடம் கூறினார்கள். சித்திரக்கூட பர்வதத்திலே இருக்கும்போதுதான் அந்த சம்பவமும் நிகழ்ந்ததாம். இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் காகமாக அன்னையிடம் வந்து தொந்தரவு கொடுத்தானாம். தாங்கள் அவன் மீது அஸ்திர பிரயோகம் செய்ததும் 3 உலகங்களுக்கும் சென்று தன்னை காப்பாற்றுவார் இல்லாதது கண்டு முடிவில் தங்களையே அவன் சரணடைந்ததும் அவனுக்கு தாங்கள் அனுகிரகம் செய்ததையும் நினைவுபடுத்துமாறு என்னிடம் சொன்னார்கள். பிரபோ, திருமண காலத்தில் தங்கள் திருக்கரங்களால் தலையிலே சூடப்பட்ட சூடாமணியை தங்களிடம் சேர்ப்பிக்க என்னிடம் தந்துவிட்டதால் அந்த ஒரு துணையையும் இழந்து விட்டார்கள் என்றும், ஆகவே தாமதிக்காமல் 1 மாத காலத்துக்குள் புறப்பட்டு வந்து அவர்களை மீட்டுச் செல்ல வேண்டுமென்று பிரார்த்திப்பதாகவும் தெரிவிக்கச் சொன்னார்கள் என்று பணிவுடன் கூறினான் மாருதி. ஜானகி நினைவுபடுத்திய அந்த 2 சம்பவங்களையும் நினைத்து பார்த்த ராமன் அவற்றிலேயே லயித்து விட்டார். அவர் கண்ணங்களில் நீர் வழிந்தோடியது. ஆஞ்சநேயா, உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என்று தெரியாது தவிக்கிறேன் என்று நெஞ்சம் தழுதழுக்க கூறினார் ஸ்ரீராம்.